இதான் கற்பூரவள்ளி இலை செடி. இதோட ஒரு கிளையை எடுத்து நம்ம தரையில் வச்சாலே நல்லா வளரும். மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த இலையை வச்சு உடம்பு சூட்டை குறைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட இலையில் ஒரு பெரிய இலையாக பார்த்து பறிச்சுக்கிறேன். இதோட வாசம் பார்த்தோன்னா ஓமத்தோட வாசம் இருக்கும். அதனால் இது ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இது 1/4 லிட்டர் கப்பில் பாதி அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கஷாயம் உடம்பு சூடாக இருக்கும்போது குடித்தோன்னா நார்மலாக இருக்கும் உடம்பு. இந்த 1/2 கப்பு தண்ணி ஒரு நபருக்கு சரியாக இருக்கும். ஒரு இலை எடுத்து இதே மாதிரி சின்னதாக்கி போட்டுக்கலாம். தண்ணி சூடானதும் 1 நிமிஷம் குறைஞ்சி தீயில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். உடம்பு சூடாக இருக்கிற சமயத்தில் ஒரு நாளைக்கு ஒரு இலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடலாம். சூடாரிச்சு தண்ணியோட கலர் மாறலை. இந்த இலையோட சாறு எல்லாமே தண்ணியில் வரட்டும். இது வெயில் காலத்தில் சளி பிடிச்சிருந்தா கூட குடிக்கலாம். உடம்பு சூடாக இருக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணால் எப்போ வேணாலும் இதை குடிச்சிக்கலாம். இனிப்பு தேவைன்னா கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.